அறந்தாங்கி தொகுதி பாஜக பெண் வேட்பாளர் கிராமமாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர், கொண்டகவயல், கேளச்சேரி போன்ற பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்தாருங்கள் என்று அங்கு இருந்த பொதுமக்களிடம் மன்றாடி கேட்டார். அப்போது அவர் கூறியதாவது: பொண்ணு, அதனால விவசாயிகளோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணு. வீடு வந்து வயலியல் கிராமத்துல தான் இருக்கு. அதனால எப்ப வேணா மக்களோட தேவைகள், அடிப்படை தேவைகளுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக என்னை வந்து என்னைக்கும் நீங்க வந்து வீட்டுல பார்க்கலாம், சட்டமன்ற அலுவலகத்துல பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே நான் மாதிரி சட்டமன்ற அலுவலகம் பூட்டி இருக்காது. நான் ஜெயிச்சு வந்தவனே அந்த சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து மக்களோட குறைகளை எல்லாம் கேட்க, அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தாமரை சின்னத்துல முதல் பட்டன்ல தாமரை சின்னம் இருக்கு. எல்லாரும் உங்களுடைய ஆதரவை எல்லாம் தெரிவித்து தாமரையில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல என்னை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து அறந்தாங்கி தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக இங்க வளர்ச்சி திட்டங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாடை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்முடைய தொகுதியை மாற்றி காட்டுவேன் என்பதை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு எதிரான கட்சிங்கிறத நீங்க இப்ப பார்த்திருக்கலாம். பெண்களுக்கான இட மசோதா ஒதுக்கீடு 33% வந்து வாக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுல திமுகவும் காங்கிரஸும் இதை கொண்டு வரக்கூடாதுன்னு இந்த ஓட்டெடுப்புல எதிராக வாக்களிச்சு இந்த மசோதாவை தோல்வி அடைய செய்திருக்கிறாங்க. அதாவது